ஓகே, இந்த பொண்ணால் நேரத்தில் நம்ம சலார் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுவோம். 300 கோடி இப்பயே கலெக்ஷன் ஆயிடுச்சு. புக் பண்ணுவோம் சலார் படத்துக்கு. ஓகே, புக்லாம் பண்ணிட்டேன். அக்கா நல்லா இருக்கியா அக்கா? நல்லா இருக்கோம் சுஜய். நீ தான் நம்ம சிட்டியை காப்பாற்றிட்டு இருக்கா. உனக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். உன்னோட தவிர நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ஓகேக்கா ஓகேக்கா. இந்த நேரத்தில் எவன்டா அவன் ஃபோன் பண்ணுறது? ஹலோ ஹலோ சிஜே, இன்னும் சிட்டிலாம் காப்பாத்துறியாமே? நான் கிராண்ட்பா, என் பொண்டாட்டி கிராண்டி. நாங்கெல்லாம் பல பேரை மிரள விட்டுருக்கேங்க. எங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கியா நீ? புரியாடா சிஜே? ஹலோ, பேசுறியாடா? பேச விட்டாலே பேசுறது யாராடி? சரி, யாருன்னே தெரியல. நான் போனை வைக்கிறேன். சரி, கண்ட்ரிபியூட் பண்ணேன். யார் இந்த நேரத்தில் கண்ட நேரத்துல எவ்வளோ ஃபோன்லாம் பண்ணிட்டு இருக்கா? என்ன அவஸ்தை அவனுக்கும் புரியல. நம்ம சலார் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுனால எல்லாம் ஏறிச்சிட்டானுங்களோ? யாருக்கு தெரியும்? சலாருக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுனால ஃபோன் பண்ணுறோன்னா இல்லை ஸ்கேம் கால் ஏதாவது பண்ணி நம்மக்கிட்ட மணி கிணி ஆட்டையை போடலான்னு பார்க்குறானுங்களா? ஏதோ புரியல. டிக்கெட் நம்ம படத்துக்கு தேட்டருக்கு கிளம்புவோம். ஆனால் தேட்டருக்கு கிளம்புறதுக்கு ஒன்றும் டைம் இருக்கு. என்ன பண்ணுறது? சுபா சுத்துவா இப்படி எப்படின்னு சுத்த வேண்டியதான். வேற வேலை இல்லை நம்மளுக்கு. அவ்வளோதான். ஓகே, நம்ம கிளம்ப ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் யார் ஃபோன் பண்ணாலும் எனக்கு இது வரைக்கும் தெரியல. ட்ரூவா காலர்லையும் காட்ட மாட்டேங்குது அவரோட நம்பரை. என்ன பண்ணுறது? ட்ரூவா காலரில் காட்டாவது பரவாயில்ல. ட்ரூவா காலரில் காட்டலன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, நான் போயிட்டு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரெஸ்ஸில் நம்ம போட்டுட்டு அப்புறமேட்டு வருவோம். ஓகே, ட்ரெஸ்ஸு இதே போட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு. டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமாக போகிற ட்ரெஸ்ஸு வண்டி எடுத்து பரட்டு எடுத்தேன். போயிட்டே இருக்க வேண்டியது நம்ம சிஜய். இப்போதான் இந்த சிட்டி நல்லா அழகாக இருக்கு. டைனோசர் இந்த இதோட அமைதியான இந்த சிட்டி பொழுதுல நம்ம மட்டும் நிம்மதியாக படத்துக்கு போகலான்னு நினச்சா செம்ம கால் பண்ணிக்கிட்டு நான் கிராண்ட்பா எப்போடி கிராண்டா கிளவனா கிராண்ட்பா தான் வயசானவங்க கிராண்ட்பாடுவாங்க. அப்புறம் அங்கிள் ஆன்டிடுவாங்க. லூஸ் வர பேசிக்கிட்டு இருக்கா. சீக்கிரமாக படத்துக்கு போகலான்னு பார்த்தா மூணு அப்செட் பண்ணி விட்டுட்டான் பாய்வன். சே, இப்போதான் நம்ம லம்போகினியை வாங்கி அதாவது லம்போகினியை மாடிஃபைடு வேறு நம்ம பண்ணி வச்சிருக்கோம். எல்லார்கிட்ட லம்போகினி இருந்தா நம்மகிட்ட லம்போகினி மாடிஃபைடு வேற இருக்கு. யாரால முடியும்? நம்ம தான் டிஃப்ரெண்டா வண்டி வச்சு சுத்துறதுல நம்ம மிச்சம் யாரால முடியும்? நான் ஆப்போசிட் வேலை தானே போவேன். என்ன பண்ணுவேன்? ஐயோ, ஒழுங்கா வேற ஓட்ட பண்றே பாக்குறேன். நடந்துட்டு இருக்க அவ வேற சிரிக்கிறான பார்த்தேன். ஒழுங்கா ஓட்ட சேர்ந்து இதுக்கு எவ்வளவு செலவா போகுது மேல தெரியல. என்ன படத்துக்கு உருப்படியா போனாடா? இவ்வளவு தடைகள் ஆகுது. இந்த படத்துக்கு போலாமா? டிக்கெட் புக் பண்ணி காசெல்லாம் கொடுத்தாச்சு. அதெல்லாம் போலாமான்னு கேட்டுக்கிட்டு போவோம். அவன் ஃபோன் பண்ணதுக்குலாம் நம்மளோட என்ஜாய்மெண்ட் நம்மளே எங்கேயாவது ஒரு நாள் தான் போகிறோம். அது மாதிரி படத்துக்கு நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ண தேட்டர்கிட்ட வந்துச்சு. போவோம். எனக்கு தெரிஞ்சு படம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பயமாக வேறு இருக்கும். லேட்டாக வேறு ஆயிடுச்சு. இல்லை, ஒரு காரை கூட காணுவோம். ஒரு அன்சரிங்கன்னு நிறுத்திட்டானுங்களா? பார்க் பண்ணிட்டு உள்ள படத்தை பார்ப்போம். ஒரு கார் வேறு டேமேஜ் ஆயிடுச்சு. படம் பார்த்துட்டு வந்து ரிப்பேர் வேறு பண்ணணும். அப்போ படம் எதுவும் நல்லதாக இருந்தது. இருட்டாயிடுச்சு. சீக்கிரமாக வண்டியை புரட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். இந்த ஸ்டேரிங் இல்லையா? நம்ம அந்த சைடு தான் ஸ்டேரிங் திரும்பி போன போல இருக்கு. ஓகே சிஜே, அவன் சைடு போ. ஆமாம், நான் அதுக்கு சிஜேன்னு பேசுகிறேன். நான் தான் சிஜே. சரி, இந்த அந்த கிராண்ட் பாண்டவங்க கால் பண்ணாலும் இது மாதிரி காண்டாகுதுப்பா. நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். நம்மளோட சிட்டியை பார்க்கும்போது இருக்கு. அங்கங்க லைட் அடிச்சதுல நல்லா தான் இருக்கு நம்ம சிட்டியும். நைட்ல பார்க்கும்போது காலுக்கு பார்த்து பார்த்து போர் அடிச்சிடுச்சு. இப்போ நைட் பார்க்கும்போது புதுசு புதுமையா தெரியுது. அழகா தான் இருக்கும். வீட்டுக்கு கிளம்புவோம்பா. என்ன இது ஒருத்த
ஒருத்தன் கூட காரே காரம் நம்ம தான் போயிட்டு இருக்கோம். எல்லாரும் வீட்டுக்கு போய் தூங்கிட்டாங்க போல இருக்கு. நம்ம இப்படி சுத்திக்கிட்டு இருக்கோம் ஊரு. சரி, இருட்டுல நம்ம வீடு எங்க இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஓகே, நம்ம அப்படியே நேரா போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். டைம் வர நைட்டு 7:11 ஆகுதுப்பா. சீக்கிரமா போகணும். இந்த வண்டி வேற ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. ஏதோ உருவம் மாதிரி தெரியுது. நம்ம காத்துல மறந்துட்டு இருக்க மாதிரி என்னவா இருக்கும்? சரி பாப்பா, பார்த்துட்டு அப்படியே நம்ம வளைஞ்சு போயிடுவோம். ஏதோ கிராமத்து வீடு மாதிரி இருக்கு. மக்களா இருப்பாங்களோ? ஃபோனை போட்டோம் தெரியாதா? நான் தான் கிராண்ட்பா. இதோ நிற்கிற பேர் உருட்டை கட்டி வச்சுக்கிட்டு இவன் தான் என் பொண்டாட்டி கிராணி. நாங்கள் தான் ஃபோன் பண்ணோம். என்ன ஃபோனை கட் பண்ணுறியா நீ? ஃபோனை கட் பண்ணுற அளவுக்கு நீ இன்னும் அவ்வளோ திமிரான்ற நான். அதில் திமிரானுக்கு அச்சு டபுளாக வச்சிரும் பார்த்துக்க. புரிதா? ஐயோ, இது வேற லட்சுமி ஸ்டார்ட் ஆக. லட்சுமி நேரம் பார்த்து நீ வேற கேட்குறிய ஸ்டார்ட் ஆக. ஐயோ, வேற கிட்ட வந்தாளுங்களே. பேய் வேற கடுக்கு. அப்பா கழுறா வரட்டா சீச்சர். ஓடு ஓடு ஓடுறா. ஐயோ, வந்துகிட்டே இருக்குங்க போல இருக்கே. நம்ம கடைசிக்கு போடும். சே, மூடிக்கிட்டு நம்ம அப்படி படத்தை முடிச்சுட்டு போயிருக்க வேண்டியதான். எதுக்கு இதெல்லாம் வந்து எது தெரியுதுன்னு வந்து தப்பா போச்சு. அவனுங்களும் வராடுங்க, அவனுங்களும் மறையிறாடுங்க. சரியான பேயா இருப்பாளுங்களோ. ஐயோ, என்னடா இது? நமக்கு மட்டும் இப்படிலாம் சோதனை நடக்குது. நம்ம யார் வம்புக்கும் போறதில்லை, யார் தும்புக்கும் போறதில்லை. ஆனா நமக்கே எல்லா பிரச்சனையும் வருது. ரசிச்சு இப்படி போவோம். ஐயோ ஐயோ, பதட்டத்துல வண்டி லம்போகினி சதறுதுடா. வாய்ஸ் வர பாரு பாரு தொலைதே. என்னடா பண்றது? இங்கிட்டு பக்கம் வர, இங்கிட்டு பக்கம். ஐயோ, வாய்ஸ் வர பாருது. ஐயோ, முன்னாடி இருந்த இது வேற காணுமே. ஐயோ, வண்டி வேற இடிச்சுக்குது. சீக்கிரமா போடா சீஜர், சீக்கிரமா போய் ஆகணும். டைம் வர போது. நம்ம வீடு கிட்ட வந்துட்டோம். வீட்டுக்குள்ள நம்ம போய் தாப்பால் போட்டு வீட்டுக்குள்ள வந்து நம்ம அந்த 2 பேய்களும் நம்மள பிடிச்சி கழுத்து நெரிச்சு கொண்டுருச்சுக்கடா. அவ்வளோதான் நம்ம. ஒரு சீடப்போ. ஓகே 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 ஓகே, ரைட் 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 ரைட். வரலன்னு நினைக்கிறேன். போக வேண்டியதுதான். ஐயோ, போ போ போ, வீட போயணும்டா. இப்போ இங்கிட்டு பார்த்தா கிளவி வரா, இங்கிட்டு பார்த்தா கிளவ வரா. ஐயோ, இது போய் போய் சாவறதா இருக்கு. எப்பா இதை வர ஏன்னா கார்ல பார்த்து பார்த்து போகுது. கேட்டா நான் 10 ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன் போல இருக்கே. இவன் உசிரே தலைக்கே தொங்கிட்டு இருக்கு. நம்ம முதல்ல நல்ல சாமியாரா பார்த்து கண்டுபிடிக்கணும்டா. ஐயோ, எப்பயோ எல்லாம் அந்த சூரியன் வருவாரு. இப்ப மட்டும் ஏன் இந்த சூரியன் வர மாட்டேங்கிறாரு? ஐயோ, விடாம துரத்துறாங்களே. இந்த சிட்டில வேற ஒரு கோயில் கூட கிடையாதுடா. கோயில் இருந்தா கூட அதுக்குள்ள போய் பூத்துட்டு இருந்திருப்ப. ஐயோ ஐயோ, எனக்கு சொல்ல மட்டிகளே சைடு வர பார்த்தியா? நான் ஒரு லூசு. பேசாம டைனோசர் கிட்டே போயிடலாமா? இதுங்களுக்கு அந்த டைனோசர் எவ்வளவு பெட்டர். போவோம், டைனோசர் கிட்டே போவாடா. கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். நம்ம எப்படியோ காரை சைடு வாங்கினாலும் அவன் கீழே தள்ளி போயிட்டா கிழவன். ஐயோ, எப்படா வீடியோ நம்ம வீட்டுக்கும் போக முடியாம இந்த சிட்டியே 10,000 ரவுண்டு கிட்ட அடிச்சிருப்போம் போல இருக்கு. ஆனா அதுக்கு அடிக்கடி மாறி மாறி வந்து திடீர்னு வந்து பயமுறுத்து மனுஷட. அப்பாடா, ஒரு வழியை விடுஞ்சுதா. இப்ப நம்ம போயிட்டு நம்ம யாராவது மீட் பண்ணி இது பிரச்சனைக்கான தீர்வு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே அவனுக்கு செஞ்ச முதல்ல நம்ம யாராவது மீட் பண்ணணும். சாமியாரோட தேடி கண்டிப்புடுறா செஞ்ச. வாழ்க்கை பிரச்சனையோட லம்போகினி, இவ்வளவு அடிப்பட்டோம். நீ தாங்குறதுக்கு ரொம்ப நன்றி. நீ காப்பாத்திட்ட. அதனால நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல லம்போகினி. நன்றி. ஐயோ, டோர் இல்லாத டோர் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதே. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வாங்கினேன். ஆனா நீ இப்படி ஆயிட்டே. எனக்கு உன்னை பார்த்தா என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு கஷ்டமா முக்கியம், உயிர் படுத்திருக்கோடா. அது முக்கியடா. வாண்டி இடத்துக்கு மடி பரட்டாசிச்சு.
நீ சாமியை கண்டுபிடிச்சி நைட்டுக்குள்ள இதுக்கான தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு நைட்டு ஃபுல்லா நம்ம தூங்காம சுத்திட்டு இருந்திருக்கோம். இதுக்கான தீர்வு கிடைச்சா அப்புறம் சிஸ்டர் ஷிபா யார போய் பேசுறது என்ன செய்யறது ஒன்றும் புரியல. இந்த சிட்டில தான் புதுசு புதுசா டைனோசர் வருது, ஜாம்பி வருது, இப்ப பார்த்தா அதுக்கு பேய் வேற, அது ஃபோன் பண்ணிட்டு வருது பேய். நான் வரடான் முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு தகவல் சொல்லிட்டு வருதுடா. ஐயோ என்னடா பண்றது? இவ யார்கிட்ட கேட்போமா இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? ஒருவேளை இவன் நம்மள பேக்மெயில் கீப்மெயில் பண்றானன்ட்டு படம் வேற வச்சிருக்கோம். என்னடா போலீஸ் வந்துட்டாங்க சார், இங்க பாருங்க சார், ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு சார், பேய் சார் வந்துச்சு சார். பேய்கில எதுவும் இல்லதுப்பா. நீ என்னப்பா இதை கனவு கண்டுட்டு வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் ஏதோ தூக்க கலக்கத்தில் எடுத்துருப்பா. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துக்க முடியாது. கிளம்புப்பா கிளம்பு. ஓகே சார் நான் போறேன் சார். சார் என்ன சார் வண்டி வச்சு பிடிச்சிக்கிறீங்க? இதுவே டப்ரா சிட்டி மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு ரிப்பேருக்கு எவ்வளோ காசு ஆக போறாங்களோ தெரியலையே. ஐயோ சரி, இப்போ எவ்வளவு கண்டுபிடிக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒருத்தர் கொடுக்குறது நம்ம சயின்டிஸ்ட் தான். அது சயின்டிஸ்ட் தான் வேணாச்சே. வாக்கிங் போர் பண்ணிருக்கு. அப்பா இப்போ இதுக்கான தீர்வு நம்ம அவர்கிட்ட கேட்டா. தலைவா நில்லு தலைவா, தலைவா நில்லு தலைவா, எங்க தலைவா போற? என்னாச்சு சுஜய்? நைட்டு ஃபுல்லா தூங்க விடாம ரெண்டு பேய் சார், கிராணி கிராண்ட் பா சார், அது ரெண்டோட துரத்தி சாவடிங்க சார். இதுக்கு ஏதோ தீர்வு என்ன சாமி அடிக்கிறது சொல்லுங்க சார். இந்த உலகத்தில் இருக்க எல்லா பேயும் அடக்கிறதுக்கு ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் பேர் தான் கோஸ்ட் சாம்பார். அவரை நீ போய் மீட் பண்ணடா, உன்னோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் சுஜய். என்னது சார், நான் ஏதோ சாம்பார் கூப்பிட்டாங்க, சாம்பார் ரசம் பண்ணிட்டு இருக்கீங்க. சுஜய், நான் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிட்டு இருந்தா நீ எனக்கு கலாய்க்கிறியா சுஜய்? போ, எனக்கு என்னடா போற சுஜய். இந்த பாரு சுஜய், அவர் பேர் வேணா காமெடியா இருக்கலாம், ஆனா இந்த உலகத்துல இருக்க பல்லாயிரம் பேய்களை அடிச்சு துரத்தி இருக்காரு. அவரு தான் இந்த பேய்களை அடிச்சு துரத்தி உதவி பண்ணுவாரு. அவர் இங்க இருக்க ஒரு மலை மேலதான் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட அதிர்ஷ்டவசமா நம்ம சிட்டிலுக்கு வந்திருக்காரு சுஜய். இதனோட லக்கு. போய் அவரை மீட் பண்ணி இது பண்ணிக்கப்போ அவர் தீர்வு சொல்வாரு. அந்த பேய் அப்படியே அடிச்சு துரத்துவாரு. தேவலமா என்கிட்ட பேசுற மாதிரியே அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. புரியுதா? ஓகே சார், லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நான் போயிடுவேன் சார். ஓகே நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடுறேன். நீ போ. தேவலமா அவர்கிட்ட வாய் கொடுத்துக்காத, அப்புறமா அவர் உன்னை ஏதாவது பண்ணிடுவாரு பார்த்துக்கோ. ஓகே சார், நன்றி சார். எனக்கு இந்த மாதிரி ஒரு தீர்வு கொடுத்துருக்கீங்க சார். நான் போறேன் சார். பாய் சார், பாய். என்ன சார் ஆடி என்ன சார் ஒரு இடத்துல இருந்து பேச மாட்டீங்க, ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஓகே நம்ம போவோம். ஐயோ நம்ம வேற இப்படி அசிங்கமா கிடக்கு சார். இந்த கண்டிஷன் ஓடுது, அதுதான் பெரிய விஷயம். கோஸ்ட் சாம்பாரோ கோஸ்ட் ரசமோ நம்மளோட பிரச்சனை தீர்க்கிறவன் எவனா இருந்தாலும் அவனோட பேர் நம்ம பார்க்கறது தானே நம்ம இது. அவர் எதுவும் மழை இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காரு. நைட்டு முழுக்க வீட்டுக்குள்ள போகல பண்ணிட்டீங்களேடா. சரி, அவரை பார்த்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த கிராணிக்கும் கிராண்ட் பாக்கும் ஒரு முடிவு கட்டல. என் பேர் சீஜலடா. போறேன்டா, வெளிக்கொண்டு வேங்கையா போறேன்டா. என்னடா பண்றது? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் லொக்கேஷனுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. சரி, நம்ம அந்த வழிக்கு போய் நம்ம கோஸ்ட் சாம்பார் மீட் பண்ணி அவர்கிட்ட எல்லா வித்தியாசம் நம்ம சொல்லி அவரை நம்மளை ஹெல்ப் பண்ண வைக்கணும். அவர் நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். கோஸ்ட் சாம்பார் எங்க இருக்கீங்க? உங்களை தேடி வந்தீங்க, வாங்க. இந்த மாதிரியே தான் நினைக்கிறேன். தப்பம்ப மட்டும் வந்திருக்க கூடாது. அவரை கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம சயின்டிஸ்ட் ஒன்று சொன்னார்னா அது என்னைக்குமே ஒரு தப்பு ஆகவே ஆகாது. கோஸ்ட் சாம்பார், ஜூம்போ ஜாம்பி ஜாம்பிஸா, ஜூம்போ ஜாம்பி ஜாம்பிஸா. யார் பண்ணு? எதுக்கு இங்கே வந்திருக்கிற? மண்டல பேசிட்டு இருக்க. நீயே பேர் மாதிரி இருக்கேன். என்ன பார்த்து யாருக்காகமா வரேன்னு கேட்கிட்டு இருக்கியாயா? இந்த பார்ப்பா, இது யோகா சொல்ற மாதிரி ஒரு ஆசனம். இதெல்லாம் நீ யாருன்னு கேட்கக்கூடாதா? பாப்பா நான் வரேன். இவனே பேய் பாருக்கா. இவன் எப்படி அந்த பேயை ஓட்டுவான்? அவனுங்களை பார்த்தா கூட எனக்கு பயமா இருக்குடா. இவனை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வண்டியை காடு கேட்டா பாடல இருக்கு, பாத்திரத்துல இருக்குன்னு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. சரி, ஒரு பேரை இன்னொரு பேயை ஓட்ட முடியாது நம்ம நடிச்சுட்டு போக வேண்டியதாடா சீஜர். எப்படி நம்ம பிரச்சனை தீர்வானும். இந்த பேய் அந்த பேய் அடிச்சு சாவுகளோ என்ன பண்ணுகளோ நமக்கு அதெல்லாம் தெரியாது. நமக்கு தேவை சொல்யூஷன். ஐயோ, கிழமை எதுவும் மந்திரத்தை போட்டாண்டா, சாவடிச்சாடா நம்மள இந்த கிழமை. எனக்கு தெரிஞ்சு இந்த கிழமை சரியான பவர்ஃபுல்லான கிழமை நினைக்கிறேன். கண்டிப்பா இவன் நம்ம பிரச்சனை தீர்த்து வைப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்ன மூஞ்சே தெரியல. மண்டே இல்லாம வருவான். அவனை பார்த்து கூப்பிட்டு உட்கார வச்சுக்க வேண்டியது.
அவ்வளவுதான் செஞ்சேன். என்னடா இன்னும் கிளம்பின வாழைக்காடும் எவ்வளவு நடந்திருக்கு. என்னதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கா எப்படி வந்தோம் பார்த்தியா? நான் இந்த மேஜிக்கல் ஃபேரிமரு மேஜிக்கல் கிழமை. அப்புறம் இதுதான் இடம் குண்டு. இந்த இடத்துல தான் மந்திர தண்ணீர். இந்த மாதிரி நான் மந்திரம் போடுறதுனால இது மந்திர தண்ணீரை மாறிடும். நீ போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடா. இந்த இதில் வச்சு நம்ம அவங்கள ஓட்டிடலாம். சீக்கிரமாக போய் பரட்டிட்டு கூட்டிகிட்டு வா. வீடு இருக்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போ. பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா. பேய்கள் என்ன டார்ச்சர் பண்ண போறானோ. சரி இந்த வண்டி எடுத்துக்கிட்டு போ. 20 லட்சம் வண்டி. ஐயோ எனக்கு அதுக்குள்ள பார்த்தா கூட பயமா இல்லை. இவ்வளவு பார்த்தா எனக்கு என்னமோ தெரியல. கிளம்புற காசு வாய் கூட டப்புனு வந்து எட்டி கொடுக்குற ஏதோ ஸ்வாக் எட்டி மாதிரி. சரி நமக்கு இதுக்கு என்ன சம்மதம் இல்லை. எப்ப வராதன்னு போதெல்லாம் வந்து தொலையும். இப்ப வான்னு வாலிட்டு கூட்ட கூட வர மாட்டேங்குது. இருட்ட வரை எங்கே வெயிட் பண்ண வேண்டியதுதான். இருட்டுச்சா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. கதை வாங்க இப்ப வாங்க. கிராண்ட்பா எங்க இருந்தாலும் இங்க வாங்க. என்கிட்ட ஒரு கெத்தான ஆள் இருக்காரு. அவரு பார்த்தா எனக்கே பயம். அட யார் இருந்தாலும் வாங்க சீக்கிரமா போக சிஜய். இனிமே உங்களை பார்த்தா எனக்கு பயம் இல்லடா. சிஜய் ஸ்வாக் பிடிச்சு உங்களோட பாட்டு பாடுவேன்டா. என்னோட கெத்தான அந்த சாமியார் இருக்க வரையும் பயன்படுத்திட்டா நாங்க பயந்து ஓட்டுறோம் நினைச்சியாடா நீ? நாங்க பயந்து ஆட மாட்டோம். உனக்கே டார்ச்சர் கொடுக்க போறோம். புத்தா ஐயோ நம்மள வேற கோஸ்ட் சாம்பார் கிட்ட போக விடாம இந்த பேய்க தடுக்கிட்டே என்ன ஆனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு கூட முடியட்டும். ஐயோ கிளவி விட்டுடி. விட்டுறதுக்கு நான் வந்திருக்கேன். கோஸ்ட் சாம்பார் காப்பாத்துங்க. கோஸ்ட் சாம்பார். ஐயோ இவ்வளவு பெரிய அடி எடுத்து கொடுத்துட்டீங்களே. சிங்கமா போடு எங்கடா போற அந்த கோஸ்ட் சாம்பார். ஐயோ கோஸ்ட் சாம்பார் எங்க போற. நான் சொன்ன மாதிரி அதுகளை கூப்பிட்டியா? பறந்து மேஜிக் பண்ணி அதுகளை எப்படி தடுத்துற பாடுற கோஸ்ட் சாம்பார். ஜூம்பா ஜோம்பி ஜோ ஜூம்பா ஜோம்பி ஜோ ஜூம்பா ஜோம்பி ஜோ. எங்களை விட்டுருக்கோ. ஓ கிளவா இன்னும் பரவ நாங்க போக மாட்டோம்டா. எங்களை விட்டுருக்கோ. உங்களை எப்படியாவது இந்த இடத்த விட்டு துரத்தப்பட விட மாட்டாது. கிளம்புங்க. இந்தாப்பா சிஜே, நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சிட்டேன். இந்த பானையில் தான் அந்த பேய்களை நான் அடைச்சி வச்சிருக்கேன். சார் என்னோட மட்டும் சார் என்னோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்தீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொன்னாலும் அது பத்தாது சார். உங்களை வேற நான் மைண்ட் வந்து கலாச்சாரம் விட்டேன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார். கோஸ்ட் சாம்பார் சார் வாழ்க சார். உங்களுக்கு நான் என் கிஃப்ட் 20 லட்சம் ரூபாய் ஐப்பசோட கிஃப்ட் தரேன் சார். வச்சுக்கோங்க சார். என்ஜாய் யுவர் லைஃப் சார். அப்பா அவரே வண்டி எடுத்துட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ இந்த பேய்கிட்ட இருந்து எவ்வளவு பெரிய ராட்சச பேய்ங்க கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம். இது நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. ஆனா மறுபடியும் பேய்ங்க கிட்ட மட்டும் மாட்டக்கூடாது. இனிமேட்டு வாய் கோளாறுலாம் வச்சுக்க கூடாது. ரசிஜே நம்ம வாய் தானே நமக்கு எதிரிய. முதல்ல அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே போதும். நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம். யாராவது கழு. ஹலோ இது வருது. ஹலோ யார் நீ? ஹலோ யாருக்கா? எங்க கிட்ட தப்பிக்கவே முடியாது. இத பாரு என்னோட வீடு எவ்வளவு பெருசா இருக்குது. என்னோட பொண்டாட்டி கிராணி வீடியோ எடுக்கிறான். நான் வர்றேன் பாரு. இங்க பாரு எவ்வளோ இந்த வீட்டுல இருந்து நாங்க புடிச்சு போட்டு வச்சுக்கோ. உன்னால தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கவே முடியாது. தலைவரே ஏரியா கொஞ்ச நாள் அடிச்ச. இப்ப பாரு ஏரியாக்கு வாடா. உன்னை அடிச்சு ஓட வர்ற பாடுறா. டேய் வாடா சீக்கிரம். மறுபடியும் முதல்ல இருந்தா மறுபடியும் அவங்க வீட்டுக்கார சொல்றாங்க என்ன பண்ண. ஓகே வரேன்னு வேற சொல்லிருக்காங்க. ஓகே கோஸ்ட் சாம்பார்ட்ட சொல்லுவோம். கோஸ்ட் சாம்பார் வாட்டர் சொல்லிட்டு ஐபிஎஸ் வண்டி வேற வாங்கிட்டு போனாரு. ஐயோ